Jesus. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் கூட ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த இடத்துல ஆண்டவரை எங்களை கொண்டு வந்தது உங்களுடைய சுத்த கிருபையப்பா. ஆண்டவரே, இது ஆண்டவரை எங்களுக்கு இல்லை, ஆண்டவரை கர்த்தாவே. அப்பா, இந்த இடத்துல கூட்டி வந்திருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஆராதிக்கிறதப்பா அவருடைய மேன்மைக்காக அல்ல, ஆண்டவரை கர்த்தாவே. உங்களுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யம் வர வேண்டும் எங்களுக்குள்ளே. ஆண்டவரை, அழிந்து போகக்கூடிய ஆத்மாக்களை நினைத்து கவலையுற்ற பிள்ளைகளாக கர்த்தாவே, ஒரு ஆண்டவரே ஒரு கர்த்தாவே, ஒரு வேதனையோடு கூட, ஒரு துக்கத்தோடு கூட, ஒரு ஜெபத்தோடு கூட கர்த்தாவே, ஐயா உங்களுக்காக கர்த்தாவே இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஐயா. இது எங்களுக்கு அல்ல ஆண்டவரே கர்த்தாவே, இது எங்களுக்கு அல்ல கர்த்தாவே. மகிமையும் மாட்சியமும் மகத்துவமும் அது உமக்கே உண்டாவதாக ஆண்டவரே கர்த்தாவே. நீர் நல்லவர் என்று பாடினோம் அப்பா, நீர் பெரியவர் என்று பாடினோம் கர்த்தாவே, நீர் வல்லவர் என்று நாங்கள் பாடினோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆபத்திலே உதவி செய்யக்கூடிய ஒரு மகா பரிசுத்த தேவன் என்று சொல்லி, ஒரு பரிசுத்தர் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்தி பாடினோம் ஏசப்பா. உமக்கு நன்றி கர்த்தாவே. ஐயா, அந்த நேரத்திலும் கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த அடிமையும் ஆண்டவரை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை, நீர் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, நீர் மகிமைப்பட வேண்டும் ஐயா. இயேசுவே, நீர் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே குப்பை கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே தூசிக்கும் தூசியுமாய் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, குப்பையிலிருந்து எடுத்த எங்கள் தெய்வம் ஆண்டவரே, ஆண்டவரே தூசியிலிருந்து எடுத்த ஆண்டவரை எங்களை உயர்த்தி சிங்காசனத்தில் ஆண்டவரை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் எங்களை ஆண்டவரை உட்கார வைத்து ஆண்டவரை மகிமையின் பிரசன்னத்தை கொடுத்து எங்களை அமர செய்த எங்கள் உன்னத தெய்வம் பரிசுத்த ஆவியானவர், அவரை நாங்கள் வாழ்த்துகிறோம் கர்த்தாவே. அந்த தேவனை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஐயா. உமக்கு நன்றி கர்த்தாவே. இயேசுவே, இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே, ஐயா உடைய வசனம் ஆண்டவரே, ஐயா தகப்பனே, அந்த ஊடுருவத்தக்கதாக ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா. அடியனுக்கு ஆண்டவரே வார்த்தைகளை கொடுங்கப்பா. இதன் மூலமாக எனக்கு என்ன கட்டு தந்திருக்கிறீங்க கர்த்தாவே, அதை உடைய ஜனங்களும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. உடைய வார்த்தை பேசட்டும் ஆண்டவரே. அடிமையை தாழ்த்துகிறேன் அப்பா, உடைய வார்த்தை வெளிப்படுவதாக. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் அன்பிருந்த பரமபிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. மறுபடியும் அருமையான பாஸ்டர் அவர்களையும், பாஸ்டர் ராஜன் அவர்களையும், அருமையான தம்பி கிங்ஸ்லி அவர்களையும், அவருடைய மனைவியார், இன்னும் புதிதாக பிறந்த குழந்தை, ஹல்லேலூயா, இன்னைக்கு ஒரு புதிய அங்கத்தினரை பார்க்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படியாக அந்த குழந்தையும் பார்ப்பதற்கு அருமையான ஒவ்வொரு சபை விசுவாசிகளையும் பார்க்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நம்முடைய பிரதர் துரை அங்கிள், இன்னும் அங்கிள் ஆனந்தராஜா, இப்படியாக அநேக விசுவாசிகளை மறுபடியும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வைத்து, அவருடைய சந்நிதியிலே வைத்து பார்க்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அருமையான தாயாருக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. மறுபடியும் கடந்த கூட்டத்திலும் பல கலந்து கொண்டார்கள். பாஸ்டர் ராஜன் அவருடைய அந்த எங்களுடைய அந்த குடும்ப அந்த ஆராதனையிலே கடந்த நாளிலே அவர்களை மறுபடியும் பார்க்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். மறுபடியும் வசனத்தை கேட்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். பாஸ்டர் ராஜன் அவர்களுடைய அந்த வசனத்தை கேட்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. யோனத்தானை குறித்த, அவருடைய ஆயுததாரியை குறித்த, ஒரு ஆயுததாரி எப்படி அந்த யோனத்தானோடு கூட சேர்ந்து, அதாவது ஒரு சபையிலே ஒரு ஐக்கியம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஒரு தோளோடு தோளாக இணைந்து நாங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அந்த ஒற்றுமையின் ஆவியை குறித்து, ஒரு மனதின் ஆவியை குறித்து அவர்கள் அழகாக அங்கே விவரித்து சொன்ன பொழுது, மிகவும் அழகான அந்த வார்த்தையை கொடுத்த பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடிந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஒரு மனதின் ஆவி வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஒரு மனதின் ஆவி இருக்கிறது? ஹல்லேலூயா. நீங்க ஒரு மனப்பட்டாதான் நம்முடைய வசனத்தை நாம் தியானிக்க முடியும். ஹல்லேலூயா. இல்லை என்றால் நான் ஏதாவது சொல்லிக் கொண்டிருந்தா உங்களுக்கு தூக்கம் வந்துடும். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஒரு மனதின் ஆவி இல்லாம இருந்தா உங்களுக்கு உறக்கம் வந்துவிடும். அல்லது இல்லை என்று சொன்னால், ஐயோ நான் எப்படி பில்லை கட்டுவனோ, அல்லது எனக்கு எப்படி நான் அந்த வேலையை நான் வாங்க போகிறேனோ, அல்லது எனக்கு எப்படி இந்த விசா பேப்பர் கிடைக்க போகிறதோ, அல்லது எனக்கு எப்படி என்னுடைய கேஸ் சக்சஸ் ஆக போகுதோ, அல்லது இப்படியான உலக பிரகாரமான காரியங்களிலே நாம் தலையிட்டு விடுவோம். ஹல்லேலூயா. என்ற சொந்த அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன். ஒரு சாட்சியா நான் சொல்லுவேன். சாட்சியாக அடிக்கடி என்னை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு சாட்சி. ஹல்லேலூயா. ஒரு காரியத்திற்காக ஒரு சகோதரனுடைய ஒரு வாகனத்தை நாங்கள் அங்கே நியூயார்க் ஏர்போர்ட்ல இருந்து அந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் பஃபலோ தேசத்துக்கு நாங்கள் வர வேண்டும். அப்போ நாங்கள் குடும்ப ஜெபத்தில் நான் ஆராய்ந்து கொண்டிருக்கும் போது எனக்கு அந்த காரியத்தை குறித்து ஒரு நினைப்பு, இதை எப்படி நான் இந்த காரை எடுத்துக்கொண்டு நான் இங்கே வருவேன், ஏர்போர்ட்ல காருக்கு இது பேப்பர் இருக்குதா, ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குதா, அல்லது
சரியான பேப்பர் ஒர்க் இருக்குதா, வண்டியில் ஆயில் இருக்குமா, டயர்ல காத்து இருக்குமா, இப்படியாக நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை எனக்கு உணர முடிந்தது. எதை குறித்து நீ கவலைப்படாதே. ஹல்லேலூயா. நீ இப்ப என்ன செய்ய வேணும்? ஆண்டவரை ஆராதிக்கணும். நீ இப்ப என்ன மட்டும் தான் பார்க்கணும். ஹல்லேலூயா. நீ இப்ப யாரை மட்டும் பார்க்கணும்? என்ன மட்டும் தான் பார்க்கணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இது சாதாரணமா நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இல்லையா? நீங்க ஜெபிக்கும் பொழுது அல்லது பிரசங்கம் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது அல்லது பாத்தீங்கன்னா இந்த உலக பிரகாரமான இந்த காரியங்கள் நம்முடைய மனதை ஆக்கிரமித்துக் கொள்கின்றன. ஹல்லேலூயா. எனக்கு நல்லா தெரியும், என் தேவன் என்னை அந்த காரை எடுத்துக்கொண்டு பஃபலோ தேசத்திற்கு பத்திரமாய் கொண்டு வருவார் என்பது எனக்கு தெரியும். தெரிந்திருந்தும் இந்த பிசாசானவன் நம்முடைய அந்த மனதில் என்ன செய்யறான்? போடுற அழுத்தங்களை போடுறான், பிரஷரை உண்டு பண்றான், ஸ்ட்ரெஸ்ஸை உண்டு பண்றான். ஆகவே தயவு செய்து நான் சொல்ற ஒரு சொந்த அனுபவத்திலிருந்து சொல்றேன், நீங்க ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் அப்பா எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். என்னுடைய பிள்ளைகளின் படிப்பு, ஹல்லேலூயா. நான் இந்த தேசத்திற்கு என்னை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு உத்தேசத்தோடு தான் என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு எல்லா பேப்பர் ஒர்க்கையும் பண்ணி கொடுத்திருக்கிறான்னு சொன்னா அதுக்கு ஒரு காரியம் இருக்குது. ஹல்லேலூயா. இல்லையா? ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நீங்க ஒரு மனதின் ஆவியை மட்டும் ஒரு நாள், ஒரு மனதின் ஆவி என்று சொன்னால் நீங்க நினைக்கணும், அதாவது சபையார் எல்லாரும் சேர்ந்து பாஸ்டர் ஜெபிக்கிறாங்க இல்லையா, கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது அவரோடு கூட ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக, கிருபை மேலானதே உம் கிருபை மேலானதே படிச்சோமா இல்லையா? இல்ல பலவீன நேரங்களில் என் உம் கிருபை மேலான, இப்படி ஆண்டவரே உம்முடைய கிருபை மேலானதே. நான் பலவீனப்பட்டிருக்கிற சமயத்துல கர்த்தாவே நொண்டி நொண்டி நடக்கும்போது, எத்தனை பேர் நொண்டி நொண்டி நடந்திருக்கும் இல்லையா? சில நேரங்கள்ல நொண்டி நொண்டி நடக்கும்போது எனக்கு பலத்தை கொடுத்து என்னை நடக்க வச்சீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு பாடுகள் மத்தியில நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ், ஒரே ஒரு காரியம், தளராமல் இந்த பூமியில் யாத்திரை செய்வேன் நம்பிக்கையோடு. ஒரு நாள் தளராதுங்க. வேலை போயிடுச்சா தளராதுங்க. ஹல்லேலூயா. அல்லது என்ன பிரச்சனை, அந்த நோயா தளராதுங்க. ஹல்லேலூயா. தளராம கீப் மூவிங், கீப் மூவிங். அதான் ஒரு பக்தன் அழகாக எழுதியிருக்கிறான், தளராமல். ஒருவேளை அவனுக்கு தளர்ச்சி வந்திருக்கலாம் இல்லையா, ஒரு தளர்வு வந்திருக்கலாம், ஒரு சோர்வு வந்திருக்கலாம், ஒரு பலவீனம் வந்திருக்கலாம். அப்ப ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பாடல் இந்த பாடல் தான், தளராமல் இந்த பூமியில் யாத்திரை செய்வேன் நம்பிக்கையோடு. இன்னைக்கு நிறைய பேருக்கு தலை என்ன செய்வாங்க, பேசாம போய் என்ன செய்வாங்க, பட்டிலே படுத்துருவாங்க. நீங்க தயவு செய்து நீங்க அப்படி போய் படுத்தீங்கன்னு வச்சுக்கணும், உங்களுக்கு என்னதான் வரும், டிப்ரெஷன் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும், எல்லாம் வந்துடும். பிறகு அவங்க கூட டாக்டர் தரக்கூடிய டேப்லெட்டை போடணும், அது வேற ஏற்றி விடும் இல்லையா உங்களை ஒரேடியா. அதாவது ஆன்டி டிப்ரெஷன் சொல்றது என்னன்னா உங்களை அப்படியே ஆழ்ந்த உறக்கத்துல உங்களை ஆக்குறது. ஹல்லேலூயா. இனி ஆழ்ந்த உறக்கத்துல ஒரு மனுஷன் போயிட்டான்னா இனி அவனுக்கு ஒண்ணுமே செயலக்காது இல்ல, எல்லாமே படுத்துடும். இனி அவனை கொஞ்சம் உயிரிழப்புன்னு நினைச்சணும், அதுக்கு ஒரு ஆன்டி டிப்ரெஷன் ஒன்று கொடுக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம் பாருங்க, மாத்திரையை போட்டு இப்படியும் தாக்குறது அப்படியும் தாக்குறது இல்லையா. உங்களை ஆழ்ந்த உறக்கத்துல போறதுக்கு, உங்க உடல் உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து போறதுக்கு டாக்டர் என்ன செய்வாரு, ஒரு டிப்ரெஷன் மாத்திரை கொடுப்பாரு. நீங்க எல்லாரும் தளர்ந்து போயிருக்கும். இனி உங்களுக்கு ஆக்டிவிட்டி வேணும்னா உங்களுக்கு ஆன்டி டிப்ரெஷனை கொடுத்தாதான் உங்களுக்கு ஆக்டிவிட்டி வரும். இவன் இனி ஆன்டி டிப்ரெஷனை கொடுத்தா இன்னும் கொஞ்சம் குஷியாயிருக்கும். இனி அவனை மீண்டும் படுக்க வைக்கணும்னா இன்னொரு டிப்ரெஷனை கொடுக்கணும். பாருங்க, இதையும் அதையும் கொடுத்து கொடுத்து உங்களை என்ன செய்வான், சரீரத்துல உறுப்புகள் எல்லாம் என்ன செய்வான், இன்னைக்கு பங்க்சர் ஆகி வச்சுருவான். ஹல்லேலூயா. அதனால தயவு செய்து நாட்கள் நம்ம என்ன செய்யணும், உற்சாகம். ஆண்டவரே எனக்கு ஒரு சோர்வு வந்திருக்கிறதாவே, எனக்கு ஒரு பலவீனம் வந்திருக்கிறதாவே, நான் இந்த நேரத்தில் என்ன செய்வேன், தளராமல் நான் என்ன செய்வேன், உண்மை நோக்கி நான் யாத்திரை. தளரா எல்லாம் ஒரு தடவை பாடுவோம், தளராமல், எல்லாம் சேர்ந்து படிங்க, தளராமல் இந்த பூமியில் யாத்திரை செய்வேன் நம்பிக்கையோடு. தயவு செய்து தளர்ந்து மட்டும் போயிடாது. வாழ்க்கையில சோறு வரலாம் உங்களுக்கு, உங்களை கெட்ட வார்த்தை சொல்லி ஏசுவோம். ஹல்லேலூயா. உங்களை எப்படி சொல்லுவாங்க, கெட்ட வார்த்தைகளை சொல்லி பைபிள்ல வசனம் போட்டிருக்கிறது, கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து வர வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த அமெரிக்க தேசத்திலும் கனடா தேசத்திலும் காமனா யூஸ் பண்றேன். ஹல்லேலூயா. கெட்ட வார்த்தைகள் எதுக்கு எடுத்தாலும் கெட்ட வார்த்தை. ஒரு சின்ன பிள்ளை நான் பார்த்திருக்கிறேன்,
ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைய ஏதாவது ஒரு சின்ன அதுக்கு ஒரு கெட்ட வார்த்தை. ஹல்லேலூயா. சர்வ சாதாரணமாய் இன்றைக்கு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் படித்த மனுஷனும் கூட கெட்ட வார்த்தை பேசுறாங்க ஐயா. இந்த அனுபவத்தில் நான் சொல்றேன். படித்த மனிதர்கள் கூட இன்றைக்கு கெட்ட வார்த்தையை பேசி நாரடிக்கிறாங்க, ஸ்தாபனங்களை நாரடிக்கிறாங்க. பரிசுத்தம், என் தேவன் சொல்லுகிறார், நீ நான் பரிசுத்தனாய் இருப்பது போல நீயும் பரிசுத்தனாய் இரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு சபைகளிலே சிஸ்டர் நான் சொல்றேன், பிரதர்ஸ் நான் சொல்றேன், அதாவது நமக்கு எழுப்புதல் தேவை, அந்நிய பாஷைகள் தேவை, பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் தேவை. எல்லாவற்றுக்கும் மேலாக